பேச்சுவார்த்தை. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய். வாங்க கதைக்குள்ள போகலாம். ராமகிருஷ்ணன் பத்திரிகையை கண்ணுக்கு மிக அருகே வைத்து படித்தார். மணமகன் சுகுமாரன், மணமகள் மஞ்சுள பாசினி. வாழ்க்கையின் முரண்பாடுகளுக்கு முடிவே இல்லை. துரைராஜனின் மருமகளுக்கு பெயர் மஞ்சுள பாசினி. பெயருக்கேற்ப இனிமையாய் பேசுவாளா, இல்லை அவளும் தனலாய் வார்த்தைகளை கொட்டுவாளா? கொட்டிய வார்த்தைகளை துரைராஜனால் அள்ளவும் முடியவில்லை, ராமகிருஷ்ணனால் மறக்கவும் முடியவில்லை. இத்தனைக்கும் விஷயம் ஒன்றும் சொந்த பிரச்சனை கிடையாது. சுபமங்களா அபார்ட்மெண்டின் வாசலில் இருக்கும் பெரிய குப்பை தொட்டி நிரம்பி வழிகிறது. வீதியின் அசோசியேஷன் போதுமான அக்கறை காட்டவில்லை. ஆகவே அபார்ட்மெண்ட்காரர்கள் தனியொரு அமைப்பு தொடங்கியாக வேண்டும். இது துரைராஜனின் யோசனை. முதல் ஆட்சேபனை ராமகிருஷ்ணனிடமிருந்துதான் விளைத்தது. ஊரோட ஒத்து போகணும், பிரியக்கூடாது. அபார்ட்மெண்டின் 37 குடித்தனங்கள் இசகு பிசகாய் பிரிந்து இரு கிழவர்களின் பின் அணிவகுத்து கொண்டன. உனக்காட்சி எனக்காட்சி என்று வார்த்தைகள் தடித்து 6 மாதங்களாய் கிரவுண்ட் புளோரின் எதிரெதிர் வீட்டு கிழவர்களிடையே பேச்சுவார்த்தை கிடையாது. துரைராஜன் ராமகிருஷ்ணனுக்கு தபாலில் கல்யாண பத்திரிகையை அனுப்பியிருக்கிறார். அவமானப்படுத்துகிறானா, மறைமுகமாய் நட்புக்கு மீண்டும் அழைப்பு விடுக்கிறானா சந்தேகப்பட்டார் ராமகிருஷ்ணன். அழைப்பெனில் அதை ஏற்காவிட்டால் நஷ்டம் அவருக்குத்தான். அரைக்கண் பார்வையே மிச்சம் இருக்கும் ஒண்டிக்கட்டை. ஆஸ்திக சமாஜ கச்சேரிக்கும் பஜனைக்கும் துரைராஜன் தவிர யார் உடன் வருவார்கள்? தெருவில் அவரை தவிர ஒரு ஆத்மாவை டிவி முன்னால் இருந்து கிளப்ப முடியாது. 6 மாசமாய் சங்கீதம் கேட்காமல் செவிகள் அழுதன. ஆனாலும் ராமகிருஷ்ணன் எதிர் வீட்டு கல்யாணத்துக்கு போகவில்லை. எதிர் வீட்டு மருமக பொண்ணு வீணை எடுத்தாந்து கீது முகூர்த்தமான 2ஆம் நாள் வேலைக்காரி சுப்பமா ஒலிபரப்பினான். 7 மணி இருக்கும். திருநீர் பூசி விளக்கேற்றியில் எதிர்பிளாட்டிலிருந்து அருட்பால் கணீர் என்று ஒலித்தது. ஒருமையுடன் நினதிரு மலரிடினை இந்த உத்தமர்தம் உறவு வேண்டும். தமிழும் இசையும் ஒரு சேர காந்தமாகிய ராமகிருஷ்ணனை கதவருகே இழுத்தன. வாசலை திறந்தபோது எதிர்குடித்தனத்து கதவருகே துரைராஜனும் திருநீர துலங்க நின்றார். அவர் பின்னால் மஞ்சுள பாசினி தம்புரா மீட்டி பாடுவது தெளிவில்லாமல் தெரிந்தது. உள்ளன்று வைத்து புறமே பேசுவார். உறவு கலாமை வேண்டும். இரு ஜோடி கிழக்கண்கள் ஒரு கணம் சந்தித்து மீண்டன.